உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆவியானவரின் அருணோதயம் என்றுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நான் பிரதர் ஜபா ஜேக்கப் உங்களோடு கூட பேசுகிறேன். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிறைக்கப்பட வேண்டும். தேவனுடைய கிருபையினால் நாம் நிறைக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஸ்தோத்திரம் வார்த்தை இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, இருக்க முடியாது. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் இந்த நாட்களில் உங்களோடு கூட வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஜீவிக்கிறவராக, ஜெயமுள்ளவராக, உயிருள்ளவராக, மீட்பராக உடைய தெய்வம் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கிறேன், கேளுங்கள். For I know that my Redeemer liveth, that he shall stand at the later day upon the earth. என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களை அரசாளுகிறவரே, ஆட்கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறார் என்பதை நிறுவியும் ஆண்டவரே. உயிருள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாக நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கணும் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு தன் மார்பு தட்டி சொல்லுகிறார், என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா உயிரோடு இருக்கிறார். அவருடைய சரீரமெல்லாம் புண்ணும். ஸ்தோத்திரம், முடி முதல் அடி வரை, ஸ்தோத்திரம், நெத்தியிலிருந்து கால் பாதங்கால் வரையிலும் பற்களாலும் புண்களாலும் ஓட்டை எடுத்து சொரியக்கூடிய நிலைமையில் இருந்த போதிலும் அவன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். இவ்வளவு சோதனை மத்தியிலும் அவன் நல்லவர் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுங்கள், உங்களுடைய சோதனை மத்தியில், உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் மத்தியில், உங்களுடைய ஆர்குமெண்ட் மத்தியில், உங்களுடைய பிரச்சனைகள் நடுவில், உங்களுடைய போராட்டங்கள் மத்தியில், குடும்பத்தில் தரித்திரங்கள் வறுமை வாட்டி வதைக்கும் போது நீங்கள் சொல்லுங்கள், என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய சிச்சுவேஷனை பார்த்தல்ல தெய்வம் நம்மளை உயர்த்துவது, நம்முடைய மன திருப்தி, மனசார அவரை வாழ்த்தும் போது ஒரு படி கூட நம் முன்னாடி வைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாணயத்துக்கு 2 பாகம் இருப்பது போல, ஒரு பட்சிக்கு, ஒரு பறவைக்கு 2 சிறகு இருப்பது போல, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமும் ஜெபமும் காணப்படும் போதுதான் நம் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவை போல ஸ்தோத்திரம், அவர் நினைத்தது எதுவுமே தடைபடாது என்று சொல்லி அவரை துதித்து பாருங்க. அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அவர் உங்களுடைய சாத்தான் வெட்டின குழியிலிருந்து உங்களை தப்புவிப்பார். அவர் ஒரு விடுதலை கரத்தை இறக்குவார். அல்லேலூயா. பெரிய ஒரு விடுதலை கரம் உங்கள் மேலே இறங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருந்து உங்களுக்கு அற்புதமான காரியத்தை செய்வார். செத்துப்போன தெய்வத்தை அல்ல நாம் நமஸ்கரிப்பது. நான் நமஸ்கரிப்பது செத்துப்போன தெய்வத்தை அல்ல. ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் கும்பிடுகிறோம். உயிரோடு இருக்கிற ராஜனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தெய்வமே, அன்பின் ராஜனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. யோபுவை போல உயிரோடு இருந்து
இந்நாட்களில் கண்ணீரில், வேதனையில், சோதனையில், ஆஸ்பத்திரியின் நடுவில், ஐசியூவில் ஆண்டவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலைமையில், ஓ என் தாய் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறார், என் தகப்பன் ஏதோ ஸ்தோத்திர மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார், என் பிள்ளை இதோ படுத்த படுக்கையாக இருக்குன்னு சொல்லி வேதனைப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும், கண்ணீரெல்லாம் துடையும் ஆண்டவரே, முது காருண்ய கரத்தை அவர்கள் மேலே வைத்து பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றுள்ள வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருந்துக்கிறது நம்புகிறேன். நான் தமிழ்நாட்டில் பிறந்து கேரளத்தில் வளர்ந்து 6-7 வருஷமாய் ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஸ்தோத்திர ஒரிசாவிலே மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். என்னோடய ஊழியத்தை நீங்கள் உங்களோட அன்பாலும் உதாரத்துவமான காணிக்கையாலும் ஸ்தோத்திர இந்த ஊழியத்தில் நீங்கள் தாங்கி வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.